கொடுங்கோலன் ஃபிர்அவுனுடைய கொடுமையை வாழ்நாளெல்லாம் எப்படி நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள் என்று ஃபிர்அவுனின் மனைவி ஆசியா அம்மையாரிடம் கேட்க வேண்டும். பாதுகாப்பில்லா பாலைவன பெருவெளியில் கைக்குழந்தையோடு தனிமையில் தங்க உங்களால் எப்படி முடிந்தது என்று அன்னை ஹாஜ்ரா அவர்களிடம் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி பாங்கு சொல்வீர்களோ அப்படி ஒரே ஒரு முறை எனக்காக மட்டும் பாங்கு சொல்வீர்களா என்று பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்க வேண்டும். சுவனம் குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்ட 10 நபித்தோழர்களிடமும் சென்று உறுதியாக சுவனம் கிடைக்கும் என்ற நற்செய்தியை அறிந்தபோது அன்றிரவு எப்படி நீங்கள் தூங்கினீர்கள் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். வயதில் சிறியவராக இருந்தபோதும் ஹிஜ்ரத்தின் வேளையில் நபிகளாரின் படுக்கையில் படுக்க எங்கிருந்து உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது என்று அலி ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்க வேண்டும். உமரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தருணத்தில் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தன என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டு உங்களை நானும் நேசிக்கிறேன் என்று கூற வேண்டும். இரக்க குணமும் மெலிந்த தேகமும்